இன்றைக்கி ஒரு சூப்பரான சென்னாங்கண்ணி கருவாட்டு குழம்பு வைக்க போகிறோம். இது இட்லிக்கு சூப்பராக இருக்கும் தொட்டுக்க. 2 இட்லி சாப்பிட்றவங்க கூட 4 இட்லி சாப்பிடுவாங்க. அதுக்கு முதல்ல ஒரு வானொலியில் சென்னாங்கண்ணி கருவாடை போட்டு நல்லா வறுத்துக்கணும். இதில் நிறைய மண் இருக்கும், அதனால ஒரு 2-3 வாட்டி வாஷ் பண்ணணும். வறுத்துட்டு போட்டால் டக்குன்னு இதுவாகும். கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு அதில் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இது ஊறுறதுக்குள்ளே அடுத்து குழம்பு ரெடி பண்ணலாம். அதுக்கு முதல்ல கடாயை வச்சு கடாய் காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிக்கணும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா தான் ஒன்று சேர்க்கலாம். அதுக்கு கடுகு பொரியறதுக்குள்ளே பூண்டு நசுக்கி வச்சுங்க, தட்டி வச்சுங்க. ரொம்ப நைஸாக லைட்டாக 1-2 தட்டி வச்சு போட்டால் தான் நல்லாயிருக்கும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கணும். கொஞ்சம் ப்ரௌனிஷாக ஓரளவுக்கு வதக்கினா தான் குழம்பு கொஞ்சம் திக்காக வரும். அதுக்காக தான் கருவேப்பிலை, தட்டி வச்ச பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். சீக்கிரமாக வெங்காயம் வதங்கும் போதும் உப்பு போடலாம், ஆனால் நான் இப்போ போட போகிறதில்ல. தக்காளி வதங்கும் போது தான் போடுறேன். ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் இப்போ நம்ம தக்காளி போடலாம். தக்காளி சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்னா தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டோன்னா சீக்கிரம் போட்டு மூடி வச்சோன்னா சீக்கிரமாக வதங்கிடும், நல்லா குழஞ்சி வரும். அதுக்காக தான் வெங்காயம் போடும்போது போடலை. தக்காளி போட்டு கொஞ்சம் கிளறி விட்டுட்டு உப்பு கொஞ்சம் தூவி வதக்கி விடலாம். உப்பு கொஞ்சம் தூவிட்டோன்னா சீக்கிரமாக வெந்துடும். இப்போ இந்த தக்காளிலாம் குழையவே மாட்டேங்குது, என்ன தான் வெந்தாலும் குழையவே மாட்டேங்குது. அதுக்காக தான் இப்போ இந்த மாதிரி பண்ணுறது. நல்லா உப்பு போட்டுட்டு வதக்கி விட்டுட்டு மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். தக்காளி வதங்கிறதுக்குள்ளே இந்த ஊற வச்சோல்ல சென்னாங்கண்ணி, இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். நல்லா இது மாதிரி பசைஞ்சு கழுவுனிங்கன்னா அதில் இருக்க மண்ணெல்லாம் போயிடும். பசைஞ்சு கழுவிட்டு கீழே அடியிலேருந்து கையை விட்டு எடுக்கக்கூடாது. மேலோடு எடுத்தோன்னா அந்த மிதக்குதில்ல, அது மாதிரி எடுத்தோன்னா அந்த மண்ணெலாம் வராது. புழிஞ்சிட்டு திருப்பி இன்னொரு தண்ணி வச்சு அதில் போட்டு வச்சிடலாம். நல்லா அதே மாதிரி மேலே கிளறி விட்டு மேலே மிதக்கிறத மட்டும் எடுத்து புழிஞ்சு இது மாதிரி இன்னொரு பவுலில் மாற்றி வச்சுருங்க. அப்போ தான் கொஞ்சம் மண் இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா சாப்பிடும்போது நரன்னு இருக்கும். இதோட டேஸ்ட்டு நீங்கள் சூப்பராக இருக்கும். சமைக்கும் போது வாசனை அதை விட சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தக்காளி நல்லா குழஞ்சிச்சு. குழஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், காரத்துக்கு தேவையான குழம்பு மிளகாத்தூள் போட்டு வதக்கிட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி வைக்கணும். தண்ணி கொஞ்சம் அதிகமாக தான் வைக்கணும் இதுக்கு, ஏன்னா சென்னாங்கண்ணி போட்ட பிறகு குழம்பு கட்டி ஆகிடும். மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். எண்ணெயிலே போட்டு மிளகாத்தூளை வதக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக அதாவது எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும். அதுக்காக தான் அதிலே போட்டு வதக்குறது. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கலக்கிட்டு உப்பு காரம் இந்த சமயத்தில் உப்பு காரம் பதம் பார்த்துக்கலாம். கம்மியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி பாதி போட்டோம்ல, இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். அது நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறமா தான் இறக்குறதுக்கு முன்னாடி அந்த சென்னாங்கண்ணியை போட போகிறோம். கொஞ்சம் நல்லா கொதிக்கிட்டோம். கொதித்து வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு, குழம்பு கொஞ்சம் சுண்டிருச்சு. இந்த சமயத்தில் அலசி இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சோல்ல, அந்த சென்னாங்கண்ணியை திருப்பி அதே மாதிரி பிசைஞ்சு மேலோடு எடுத்து புழிஞ்சு போடுங்க, தண்ணியோடு போடாதீங்க. பிழிஞ்சு இது மாதிரி போட்டுட்டு புழிஞ்சு இது மாதிரி போடுங்க. அப்போ தான் இதுவாக இருக்கும். தண்ணி இல்லைன்னா இதில் இருக்க தண்ணியும் அப்படியே எடுத்து போட்டோன்னா மிக்ஸ் ஆகிடும். இப்போ போட்டு நல்லா ஒரு கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் குழம்பு நல்லா திக்காகிடும். அதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கி வச்சிடலாம். குழம்பு இப்போ நல்லா கொதித்து சுண்டிருச்சு. இந்த சமயத்தில் கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்வையிட்டமை